இந்த தீபாவளிக்கு கடலூர் தாங்க போயிருந்தோம். இங்கே மாமா வீடுலாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கலாம் தான் வந்திருந்தோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் மாமா வீடு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த தீபாவளிக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தோம். ஏன்னா 4 நாள் லீவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை விட்டால் இவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு. அதுவும் யோசனையிலேயே தான் இருந்தோம். அதனால தான் ஸ்வீட் ரெகுலராக உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 2-3 ஸ்வீட் தான் போட்டேன். அதுக்கமேட்டு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பேக்கிங்கு அது இதுன்னு கொஞ்சம் வேலை இருந்ததுனால எதுவும் வந்து செய்ய முடியல. சாட்டர்டேவே வந்து ஊருக்கு போயிட்டோம். மத்தியானமாக கடலூர் ரீச் ஆனோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே பீச்சுக்கு வெளியில் வந்தாலே நமக்கு சுண்டல்லாம் விற்றுட்ருப்பாங்களா, அப்போல்லாம் சுண்டல் சாப்பிடுவோம். இப்போல்லாம் எல்லாம் ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிட்றாங்க. ஸோ மாங்காய் ஸ்வீட் கார்ன் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு பக்கத்துலேயே வந்து பார்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா வந்து நீட்டாக வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதே அப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓப்பன் ஆடிட்டோரியம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்து வச்சுருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த தீபாவளி வந்து மறக்க முடியாத தீபாவளியாக வந்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிங் போட்டு விளையாடுறது வந்து எல்லாம் விளையாண்டோம். தரணிக்காவும் கார்த்திசனும் மாமா பையன் கார்த்திசன் ஸோ எல்லாம் வந்து நிறையா வந்து ரிங் வந்து கரெக்டாக போட்டு எல்லாம் வந்து அந்த ஃப்ளவர் வாஷ் அதுக்கப்புறமேட்டு ஒரு வாத்து விளக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து எடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் விளையாண்டோம். கண்டிப்பாக இவ்வளோ என்ஜாய் பண்ணுவோன்னு நினச்சி நாங்கள் வந்து போகல. ஆனால் இந்த தீபாவளி சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு அப்படியே வந்து மாலுக்கு போயாச்சு. ஃபஸ்ட் எல்லாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வந்து கேம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் டீ வாங்கினோம். பொண்ணுங்க 2 பேர் இந்த ஹாட் சாக்லேட் வாங்கி குடித்தாங்க. ஸோ எல்லாம் நல்லா சூப்பராக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் கேம் விளையாட போயிட்டாங்க. நானும் அத்தையும் வந்து சும்மா அப்படியே வந்து மால் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஜெய்ஸ் தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டு சைட்லாம் போயிருக்கிறா. ஆனால் தரணிக்கா இது வரைக்கும் போனதில்லை. என் கூட வருவா, உடனே வந்து கிளம்பிடுவோம். அதனால் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவளுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த கேமில் அவங்க வந்து இது ஒரு கேம்னே எனக்கு தோணலை. என்னங்க இது விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கிடைக்கும். அதுக்கு ஏதோ ப்ரைஸ் விழுக்கும் போல் இருக்குது. எல்லாம் நல்லா ஜாலியாக எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே போனதே வந்து தெரியவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம்.